Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. So this channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. So நம்ம வந்துட்டு ஸ்டோரி சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சீரீஸ் நம்பர் 2. இன்னைக்கான ஸ்டோரி வந்து கோல்டன் காஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸோடஸ் சாப்டர் 32ல வந்து இந்த ஸ்டோரி வந்து இருக்கு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். 10 கட்டளைக்காக மோசஸ் வந்து சீனாய் மலைக்கு 40 நாள் வந்து போனாங்க. இந்த இஸ்ரேலைட் பீப்புள் பத்தி நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோல வந்து பிரீஃபா சொல்றேன். இந்த பீப்புள் வந்து யாரையும் உங்களோட குணாதிசயங்கள் எப்படி அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இவங்களை வந்து பாத்துக்கிறதுக்காக ஆரோனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு மோசஸ் வந்து சீனாய் மலைக்கு போவாங்க. சோ இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஸ்ரேலைட் பீப்புள் வந்து ஆரோன் கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்காக வந்து ஒரு ஒரு கடவுளை வந்து நீ எங்களுக்காக உண்டு பண்ணித்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எச்சரிப்பாங்க. சோ அந்த அந்த பெயினை வந்து இவரால் தாங்கிக்க முடியாம இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பீப்புள் கிட்ட இருக்கிற கோல்டு எல்லாம் வாங்கி அந்த ஒரு நெருப்பை வந்து சுட்டரிச்சு அதுல வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு கோல்டன் காஃபை வந்து அவர் வந்து உருவாக்கிட்டு இதுதான் இனிமேட்டு உங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இஸ்ரேலைட் பீப்புள் வந்துட்டு எகிப்து தேசத்துல வந்து ஒரு அடிமைதான ஒரு ஸ்லேவா வந்து இருந்தாங்க. சோ அவங்களோட கூக்குரலை வந்து ஆண்டவர் வந்து கேட்டு அவங்கள வந்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக மோசே மூலியமா வந்து அந்த மக்களை வந்து கூட்டிட்டு வராங்க. சோ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த ஜனங்கள் வந்து இப்ப வந்து தாங்களே வந்து கெடுத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு கர்த்தர் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாதிரி கன்றுக்குட்டி ஒண்ணு வார்த்து அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல வந்து அவங்க வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னை அன்றி ஒரு தெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும். ஆனா இந்த பீப்புள் வந்து அதை வழி தப்பி கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு பயங்கர கோவம் வந்துரும். மலையில இருந்து இறங்கி வந்த மோசஸ் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவம் அடைஞ்சு கையில வந்து 2 கற்களை வந்து வச்சிருப்பாங்க. அதுலதான் வந்துட்டு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் வந்து கோவத்துல கீழே போட்டு அதை உடைச்சிருவாங்க. சோ கீழே வந்துட்டு ஆரோன் எல்லாருமே கீழே இருக்காங்க. சோ ஆரோனை பார்த்து எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஆரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மோசஸ் வந்து இந்த மக்களுக்காக போய் மன்னிப்பு கேக்குறாங்க. அப்போ மோசஸ் வந்து கர்த்தரிடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மக்களை வந்து நீங்க மன்னிக்காத பட்சத்துல ஜீவ புஸ்தகத்துல வந்து நீங்க வந்து என்னோட பேரை வந்து உங்க புக்ல இருந்து நீங்க வந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து கர்த்தர் வந்து மோசையை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு விரோதமா பாவம் செஞ்சவன் யாரோ அவனுடைய பேரை வந்து என்னுடைய புஸ்தகத்துல இருந்து நான் கிறுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் வந்து நியாயம் விசாரிக்கும் நாளில வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க செய்த தப்பிதங்களை வந்து நான் கண்டிப்பா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சின்ன கதை மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் தேவனை அன்றி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கடவுளுமே கிடையாது. சோ God is the only way, the truth and the lifeன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமாக காரியத்தை செய்யறாங்களோ ஆண்டவர் வந்து நம்மளுடைய எட்டர்னல் லைஃப் நம்ம போகும்போது அவருடைய புஸ்தகத்துல வந்து ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பேரை வந்து நம்ம வந்து கிறுக்கி போடாதபடி நம்ம ஜீவியத்தை நம்ம வந்து இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றதான் நம்ம வந்து கத்துக்கணும். இந்த சின்ன கதை மூலியமா நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த கத்துக்கிறோம் பாருங்க. சோ இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you on the next interesting video. Bye bye and take care.